விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:47 மணி வரை வளர்பிறை ஏகாதசி திதியும் பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை துவாதசி திதியும் பகல் 2:38 மணி வரை ஆயில்யம் நட்சத்திரமும் சித்த யோகமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:45 மணியிலிருந்து 10 மணி வரையும் மதியம் 2 மணியிலிருந்து 4:15 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு பரிகாரமாக வெல்லும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சூரியன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை கிணறு வெட்டுவதற்கும் முக்கியமான நல்லதொரு விவசாயம் சார்ந்த பணிகள் துவங்குவதற்கும் உகந்த நாளாக இருக்கிறது. யாகம் தவம் மேற்கொள்வதற்கும் குறிப்பாக தியான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஏகாதசி திதி என்கின்ற முறையில விரதம் இருந்து பெருமாளை வழிபட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக குருவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகமாக சொல்லப்படுகிறது. குருச்சந்திரன் இணைவு, குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற முறையில் மிக மேம்பட்டதொரு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த யோகம் லக்னத்தோடோ ராசியோடோ இருக்கிற அன்பர்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம், நல்லதொரு இல்லறம், பொருளாதாரம், ஆன்மீக தொடர்புகள், உயர்ந்த நன்னெறி, அனைவராலும் புகழப்படுதல் போன்ற சிறப்பான பலன்களை கொண்ட ஜாதகர்களாக மேற்சொன்ன ஒரு யோக அமைப்பு இருக்கிற அன்பர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, மேசராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் அனுகூலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு இருக்கிறது. உங்களால் முடிந்த அளவு அனைவரையும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வைத்துக் கொள்ளுகிற அளவு கிரக வலிமையுள்ள நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத அனுகூலங்கள் நடக்கும். ராசிநாதன் திக்பலத்திற்கு மிக அருகில் குருவின் பார்வையோடு இருப்பதும், ராசியினுடைய 12ஆம் பாவகம் அதிக பலவீனமாக சூரியன் சனி சேர்க்கை எங்கிருக்கிறதோ அங்கு பலவீனம் கூடுதலாக இருக்கும் என்ற முறையில் கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகங்கள் போன்ற அமைப்புகளில் சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பது போன்ற நிகழ்வுகளிலும் சில சிக்கலான அணுகுமுறைகள் ஏற்படலாம். கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக இந்த 12ஆம் இட சனி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிதி நிர்வாகம், குடும்ப உறவுகள், கொடுக்கல் வாங்கல் போன்ற தன்மைகளிலும் சில சாதகமில்லாத சூழலை கொடுக்கும். உஷாரோடு இருக்க வேண்டிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். நிதி மேலாண்மை மேம்படுவதற்கு குருவினுடைய வலிமை சிறப்பாக இருப்பதும், ராசியின் யோகர்களான சந்திரன் மற்றும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா குரு போன்றவர்கள் மேம்பட்ட சூழலில் சஞ்சரிக்கின்ற சூழலில் எல்லோருடனான பழக்க வழக்கத்திலும் மேம்பட்டதொரு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். அனைவரையும் எளிதில் நம்புவீர்கள், எல்லோராலும் போற்றப்படுவீர்கள். இன்றைய நாள் கடின உழைப்பிற்கு தயங்க மாட்டீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். மனக்குழப்பம் நீங்கும். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மைகள், எதிர்கால நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்குகின்ற சூழல்கள் உண்டு. கணவன் மனைவி உறவு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்கின்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. கூடுமானவரை இன்றைய நாளில் அறிமுகமில்லாத நபர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவது, வாக்குறுதிகள் கொடுப்பது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. பக்குவமாகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய தினமாக மேசராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் ஒற்றுமை காப்பது சிறப்பு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக வலிமைகள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? எல்லா விதமான மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடுதலாக நல்லதொரு சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கின்ற வகையில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கூடுதலாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆக்கப்பூர்வமானதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் மேம்படும். உங்களுடைய பெயரை நீங்கள் புகழ் பெற வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்ல அநேக அனுகூலங்கள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவான முறையில் வெற்றியை கொடுக்கும். மனசாட்சிக்கு விரோதமான காரியம் எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். குறிப்பாக குடும்ப பெருமையை காப்பீர்கள். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல்ல எப்படி சிறப்பு இருக்கிறதோ அதே மாதிரி சேமிப்பு சார்ந்த விஷயத்திலும் அனுகூலங்கள் இருக்கும். இன்சூரன்ஸ், காப்பீடு போன்ற துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. தவிர்க்க இயலாத சுப விரய செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். துணிச்சல் அதிகமாக இருக்கும். எதை செய்தாலும் முன்பின் யோசிக்காமல் சில நேரங்களில் செயல்களில் இறங்கி விடுவீர்கள். பின்பு ஏன் செய்தோம் என யோசிப்பீர்கள். அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை மனோதைரியம் உருவாகும். எல்லாவிதமான சுகங்களும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இது போன்ற தொழில் அமைப்புகள், அலங்கார பொருட்கள் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் மேம்பட்டதொரு மகிழ்ச்சியான நல்லதொரு அனுபவமும் சந்தோஷமான சூழல்களும் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனை நீங்குகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விளக்குகிற நாளாகவும், மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? நினைத்ததை விட சில காரியங்கள் மேம்பட்ட சூழலில் முழுமையான வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக தனாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் வலுப்பெற்று ராசிநாதனான புதனின் சாரத்தில் இருப்பதும், ராசியில் குரு அமர்ந்து 5, 7, 9ஆம் பாவகங்களை தொடர்பு கொள்வதும், 5ற்குடைய சுக்கிரன், அதிர்ஷ்டம் தருகிற சுக்கிரன் 5ஆம் பாவகத்தையே தொடர்பு கொள்வதுமான சூழல்ல அநேக நல்ல பலன்கள் முழுமையாக நடக்கின்ற தினமாக மிதுனத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். புதிதாக வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உருவாகும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். மனம் செம்மையாகவும் தெளிவாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த பகை நீங்கும். பிரியமும் சந்தோஷமும் வீட்டிற்குள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும் அதே நேரத்தில் அதில் உள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டு பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். எவருக்கும் பயப்படாமல் உண்மையாக உறுதியாக சில விஷயங்களை பேசி எல்லோராலும் நீங்கள் மதிக்கப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கும். தெளிவான முடிவுகளை எடுக்கின்ற சூழல்கள் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரையும் நம்பி பகிர வேண்டாம். அறிமுகமில்லாத நபர்களோடு அளவான செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு உயரும். மற்றவர்களின் நலனுக்காக உங்களுடைய நலனை பாராமல் உழைப்பீர்கள், உதவி செய்வீர்கள். எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் நடந்து முடியாமல் தடை உருவாகலாம். எதிர்ப்பாளர்களால் சங்கடங்கள் ஏற்படும். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், பயணங்களால் தடைகள் உருவாகும் திட்டமிட்டு செல்வதும் நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பாக கிடைக்கும். தொழில்துறையினருக்கு மிக மேம்பட்ட லாப சூழல்கள், புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகள் அதிர்ஷ்ட சூழலை உணரப்போகிறீர்கள். மாணவர்கள், இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடமான சூழல்கள் நீங்கக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்.
மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லோருடைய சிறப்பும் மேன்மையும் நிறைந்த தினமாக, எல்லோராலும் பெருமளவு மதிக்கப்படத்தக்க வகையில் உயர்வுகள் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசியில் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 10ஆம் இடமான கேந்திரத்தில் சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருப்பது தந்தை மகன் உறவில் சில சாதகமில்லாத தன்மைகளை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களில் சில சங்கடமான அனுபவங்கள் உருவாகலாம். கூடுதலாக அரசியல்வாதிகள், அரசு துறையினராலும் சில சிக்கல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். எது வந்தாலும் சமாளிக்கின்ற வண்ணம் ராசிநாதன் ராசியில் இருப்பது கூடுதல் பலம். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு தவிர்க்க இயலாத சுப விரய செலவுகளை ஏற்படுத்துவார். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. காப்பீடு, இன்சூரன்ஸ் துறை அமைப்புகள் போக ஆடிட்டர் ஆபீஸ், வங்கிப்பணி, ஐடி துறை போன்ற அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கும் சாதகமான சூழல்கள் உறுதியான முறையில் இன்றைய நாளில் இருக்கும். அமைதியாக இருந்து கொண்டு அநேக காரியங்களை சாதிக்கின்ற சூழலும் இன்றைய தினம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். தோல்வியை கண்டு துவளாமல் எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவம் மேம்படும். எதிலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவதன் மூலமாக அநேக அனுகூலங்கள் உருவாகும். உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு பின்பு விலகும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். கோர்ட் கேஸு, வம்பு வழக்குகளில் கவனமாக இருங்கள். மனம் நிலை கொள்ளாமல் சில நேரங்களில் தவிக்கும். எதை செய்தாலும் யோசித்து முடிவெடுப்பது அனுகூலத்தை கொடுக்கும். கௌரவம், அந்தஸ்து உயரும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மனக்கவலை நீங்கி தெளிவுண்டாகும். குறிப்பாக வெளியூர் பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை, வெளியுலகத்தில் புகழ் பாராட்டு கிடைக்கும். தொழில்துறையினருக்கு அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டு. இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எல்லா வகையிலுமே அனுகூலங்கள் அதிகமாக உள்ள தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதாவது வெற்றி நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? சிந்திக்கும் செயல்திறனும் எல்லோராலும் புகழப்படுகின்ற அளவில் மேன்மையும் நிறைந்த நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சினம் தவிர்த்து வெற்றி காணுகின்ற தினமாக அமையப் போகிறது. முக்கியமாக ராசியில் கேது பலவீனமாக இருந்தாலும் 12, 11ஆம் பாவகங்களில் சந்திரன், குரு அமர்ந்திருப்பதும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதும், 7ஆம் பாவக செவ்வாய், ராகுவின் காரணமாகவும் ராசிநாதன் 8இல் மறைந்திருக்கிறதாலும் சில நேரங்களில் கோபம், பிடிவாத குணங்கள் தலைதூக்கும். அதை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலமாக நிறைவான வெற்றியும் அனுகூலங்களும் முழுமையாக கிடைக்கும். அதாவது தேவையற்ற சண்டைகளை இன்றைய நாளில் தவிர்ப்பதும், அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் நல்லது. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையுண்டு. அஷ்டம சனி சில தொந்தரவுகளை கொடுக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். துணிச்சலாக இருப்பீர்கள். மனோதைரியம் உருவாகும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் சாதகமாக நடக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் மேலோங்கும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். பணவரவு இயல்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தமான விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. காரிய தடை, வீண் அலைச்சல் விலகும். எதிர்பாலினத்தவரிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான சிக்கல்கள் விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மனம் நிம்மதி கொள்ளுகிற நிகழ்வுகள் நிறைய நடக்கக்கூடிய தினமாக இந்த ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள், கலைத்துறை என்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உள்ள தினமாகவும்,
மாணவர்கள் இளைஞர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள், செயல்பாடுகள் எந்த அளவிலான சூழலில் இருக்கிறது, எல்லோரையும் அனுசரித்து போகின்ற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் இருக்கும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும், அவரே தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பதும், கூடுதலாக ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் தொடர்போடு இருப்பதும் மேன்மைகளை தருகிற சூழலாகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக புதிதாக கடன் வாங்குவதை சற்று யோசித்து செய்வது நல்லது. எதிர்ப்பாளர்களால் சில மன சங்கடங்கள் ஏற்படலாம். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நிறைவாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வீர்கள். 7ஆம் பாவகம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் சற்று மன வருத்தங்கள் உருவாகலாம். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சற்று உஷாராக இருங்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை 8இல் இருக்கின்ற சுக்கிரன், 10இல் இருக்கின்ற குரு வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில், ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகளில் அனுகூலமான சூழல்களை கொடுப்பார். லாபஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் சஞ்சரிப்பதும் ஒரு வகையில் அனுகூலம். 7ஆம் பாவகம் மட்டும் பலவீனமாக இருக்கிறதால நண்பர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம். தொழில் பங்குதாரர்களோடு பக்குவமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். குழப்பங்கள் நீங்கி சிறப்பாக எல்லாவிதமான செயல்பாடுகளை மேற்கொண்டு அனைவராலும் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களால் முடிந்த தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வீட்டில் பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு சில சேமிப்பு சார்ந்த திட்டங்களையும் மேம்படுத்துவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய விருப்பங்கள் அதிகரிக்கிறதாலும் மன அமைதி கூடுதலாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். தொழில்துறையினருக்கு மிக சாதகமான தன்மைகளும் உத்தியோகத்துறை அன்பர்கள் அனுசரித்து போவதும் நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு தடைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு நிம்மதிகள் உருவாகும். மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வு பந்தயங்களில் நல்லதொரு நிறைவுதனை முழுமையாக பெறுகின்ற தினமாக கன்னிக்கு சுகம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள், கிரக அனுகூலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான ஒரு சூழலில் இருக்கிறது? நினைத்ததை விடவும் மேம்பட்டதான நிம்மதியான அணுகுமுறைகளோடு கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியை ராசிநாதன் வலுத்து பார்ப்பதும், ஏற்கனவே ராசியை குரு பார்ப்பதும், கூடுதலாக 10இல் சந்திரன் வலுப்பெற்று சஞ்சரிப்பதும் அனைத்து அனுகூலத்தையும் நிறைவான நிம்மதியான சூழல்களையும் உறுதியாக கிடைக்கப் பெறுகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கடன் சார்ந்த பாவகத்தில் இந்த சூரியன் சனி இணைந்திருப்பது ஆரோக்கிய விஷயமாகட்டும், கொடுக்கல் வாங்கல் நிகழ்வாகட்டும், எதிர்ப்பாளர்கள் எதிரிகளாலும் சில சங்கடமான அனுபவங்கள் தோன்றலாம். சற்று கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகள் அரசுத்துறை அன்பர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. மற்றபடிக்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் குடும்ப உறவுகளுக்குள்ளும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். இளைய சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகள் வலிமையாக இருக்கிறது. நினைத்ததை எல்லாவற்றிலுமே சரியான நேரத்தில் சாதிப்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பான முறையில் இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டீர்கள். டிவி, பத்திரிகை துறை, கூடுதலாக ஐடி துறை, ஆடிட்டர் ஆபீஸ் போன்ற அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தொழில்துறை அமைப்பினர் புதிய முதலீடுகள் உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்று வருவதற்கான சூழல்களும் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்தி சாதுரியம் மேம்படும். யாருக்கும் தேவையற்ற வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல்
அனைவரோடும் சிரித்த முகத்தோடு பழகுவீர்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் ஏற்படும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு போன்ற விஷயத்தில் சாதகமான நல்ல பலன்கள் நடக்கின்ற பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உள்ள தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தினுடைய கிரக அனுகூலம் சஞ்சாரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான நிலையில் இருக்கிறது? எல்லோரையும் வெற்றி காணக்கூடிய அனைத்திலும் மேம்பட்டதொரு உறுதியான நல்ல பலன்களை பெறக்கூடிய தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். பிடிவாத கோப குணங்கள் குறையும். முக்கியமாக சந்திரன் பாக்கியாதிபதி வலுப்பெற்றிருப்பதும் குரு பகவான் அதிர்ஷ்ட பாவகத்தில் இருப்பதும் சுக்கிரன் மிக வலிமையாக சிறப்பாக செஞ்சரிப்பதுமான சூழல்ல மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதை செய்தாலும் நிதானமாக சிந்தித்து யோசித்து செய்து பெருமை கொள்வீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலங்கள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கடன் தொந்தரவுகள் குறையும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைவான முறையில் இருக்கும். உபயோகமில்லாத வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வீர்கள். எதை செய்தாலும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெற இருக்கிறீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை வலுவான கிரக சூழல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விதமான கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் குருச்சந்திரன் வலுப்பெற்றிருப்பதால் அது சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது சிறப்பான முறையில் வளர்ச்சிக்கு உதவும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேசுவது அனுகூலத்தை தரும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மென்மையாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான சூழல்கள் உண்டு. கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கிய நலன் மேம்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் மேம்பட்டதொரு சிறப்பு வாய்ந்த சூழல்களும் நிறைந்த நாளாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற அனைத்து நிலைகளிலும் அனுகூலமும் மேம்பட்டதொரு சிறப்பும் நிறைந்த சூழலோடு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாக நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். எதிர்ப்புத்தன்மை கொண்ட கிரகமாக இருந்தாலும் சுக்கிரன் ஒரு சுப கிரகம் என்ற முறையில் அதிர்ஷ்டபாவகத்தில் சஞ்சரிப்பது நலம் பயக்கும். ராசிநாதன் கேந்திர அமைப்பிலிருந்து ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு. 8இல் சஞ்சரிக்கின்ற சந்திரன் வெளியூர் வெளிமாநில பயணங்களால் அனுகூலத்தை கொடுப்பார். தைரிய தன்னம்பிக்கை ஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவோடு இருந்தாலும் குருவின் தொடர்பில் இருப்பதால் எதிர்பாராத சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் ஏற்படும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உருவாகும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். நின்று போன திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்களுடைய முயற்சியால் சிறப்பாக நடக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பெண்களால் அனுகூலமும் அதிர்ஷ்டகரமான சூழல்களும் உண்டு. புதிய நண்பர்கள் அமைவார்கள். எல்லா வகையிலுமே எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் அமையும். 4ஆம் பாவகம் மட்டும் கடும் பலவீனத்தோடு இந்த சூரியன் சனி இருப்பில் இருக்கிறதால குறிப்பாக தந்தை மகன் உறவுகளை விட்டு கொடுத்து போவது நல்லது. அரசியல்வாதிகள் அரசாங்கம் சார்ந்த துறை அமைப்பில் சற்று உஷாராக ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பான தன்மைகளை கொடுக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற அணுகுமுறைகளும் மேம்பட்டதொரு நல்லதொரு வலிமையான சூழல்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எல்லா வகையிலுமே இம்சைகள் குறையக்கூடிய தினம் என்று இன்றைய தினத்தை சொல்லலாம். குறிப்பாக எதிலும் அவசரப்படாமல் பொறுமை காப்பீர்கள்.
எல்லாவற்றிலும் சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். தொழில்துறையினருக்கு நீடித்த நிலைத்த ஆதாயம் உண்டு. உத்தியோகத்துறை என்பர்கள் பணியிடங்களில் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ஐடி, வங்கிப் பணி, ஆசிரியர் பணி, நிதி, நீதித்துறை சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு சந்தோஷம் நிறைந்ததாக அமையப் போகிறது. மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கற்றல் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயத்தில் புரிதல்கள் மேம்படும். அரசியல்வாதிகளும் கலைத்துறை என்பர்களும் அனைத்தையும் அனுசரித்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உறுதியான சூழல்களை கொடுக்கின்ற தினமாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு வரவு மேம்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கு கிரக வலிமைகள், சஞ்சாரங்கள் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். இயல்பாக ராசிநாதன் கடும் பலவீனத்தோடு இருக்கிறார். கடும் பலவீனம் என்பது 3ஆம் இடத்தில் அவர் சூரியனோடு இணைந்திருப்பது கடும் சிக்கலையே ஏற்படுத்தும். எல்லா வகையிலும் பெரிய அளவிலான குழப்பங்களும் நிம்மதியில்லாத சூழல்களும் உறுதியாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. எதை செய்தாலும் சிந்தித்து யோசித்து செயல்படுவீர்கள். அது உங்களுக்கு சிறப்பான தன்மையை கொடுக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை குறைப்பது நல்லது. நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலமும் ஆக்கப்பூர்வமான தன்மைகளும் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் நிறைவான முறையில் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கடினமான சூழல்கள் இருந்தாலும் இறுதியில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் பக்குவமும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிக மிக அவசியம். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் மற்றும் தந்தை வழி தொழிலை பரம்பரையாக செய்கிற அன்பர்கள் கூடுமானவரை புதிய முதலீடுகளை அறவே தவிர்ப்பது, குறைப்பது நல்லது. அடுத்தவர்களால் சிறு சிறு மன வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மனதிற்கு பிடித்தமான திருமண அமைப்புகள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. அதாவது பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் உறுதியான முறையில் கிடைக்கும். நிதி மேலாண்மை ஓரளவு சிறப்பாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலத்தை உணர்வீர்கள். தொழில்துறை என்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பான முறையிலேயே இருக்கிறது. இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்றதில் புதுசாக முதலீடுகள் எதையும் தொடங்காமல் மட்டும் தவிர்த்து விடுவது சிறப்பு. வாகன வீடு சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருங்கள். இரவு நேர வாகன பயணங்களில் நிதானமாக போவது நல்லது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தொழில்துறையினர், உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு இயல்பான சூழலிலேயே எல்லாவிதமான நன்மைகளும் நடக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் நல்ல சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். இளைஞர்களுக்கு இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் முழுமையான முறையில் கவலைகள் விலகக்கூடிய நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக வலிமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் சமாளித்து சாதனை புரிகின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக குழப்பமும் நிதானமும் உங்களுக்கு எப்பொழுதுமே உடன் இருக்கின்ற விஷயமாக இருக்கின்ற சூழலில் அவைகள் அனைத்தையும் நீங்குகிற வண்ணம் உங்களுடைய சில சுறுசுறுப்பான செயல்பாடுகளின் மூலமாக காரிய வெற்றிகள் நல்ல விதமான முறையில் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. தன குடும்ப வாக்கு பாவகத்தில் ராசிநாதன் பலவீனமாக சஞ்சரிக்கிறார். அவர் சூரியனோடு இணைந்திருப்பது ரொம்ப சிக்கலான அனுபவங்களை கொடுக்கும். மேற்சொன்ன 3 அமைப்புகளிலும் கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் ராஜயோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடமான தைரிய தன்னம்பிக்கை ஸ்தானத்தில் வலுப்பெற்று சஞ்சரிப்பது மேற்சொன்ன விஷயங்களில் நல்லதொரு உயர்வான மேம்பட்ட சூழலை கொடுக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளையும் ஏற்படும். முன்வைத்த காலை எக்காரணத்தை கொண்டும் பெண் வைக்க மாட்டீர்கள். யாரையாவது நம்பிவிட்டால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்க மாட்டீர்கள். தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலங்களும் நன்மையும் உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமை மேம்படும். உடல் நலம் சீரடையும்.
மற்றவர்களுடன் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் நீங்கும். சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் உயர்ந்த குணம் உருவாகும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடும் மனோபாவம் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலம் உருவாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சில சிக்கல்கள் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பக்குவமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் குறிப்பிட்ட ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு கூட இயல்பான முறையில் இருக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏந்ததான சந்தோஷமான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகும். மாணவர்கள் இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற சந்தோஷம் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு திறமை வெளிப்படுகிற தினமாகவும், சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு சந்தோஷமான சூழல் உள்ள நாளாகவும், புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் திறமைகளை வெளிப்படுத்தி புகழ் பெறுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக வல்லமைகள், கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது. விரும்பியது அனைத்தும் விரும்பியபடி கிடைக்கக்கூடிய சிறப்புகள் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையப் போகிறது. ராசி பலவீனமாக இருந்தாலும் ராசிநாதனும் ராசியின் யோகர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சந்திரன், ராசிநாதன், குரு போன்றவர்கள் வலிமையாக சஞ்சரிக்கிறார்கள். கோபதாப பிடிவாத குணங்கள் சற்று தூக்கலாக இருக்கும். கவனமாக இருங்கள். கடல் கிடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பம், தனம், வாக்கு பாவகத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சுறுசுறுப்பான சூழலை பொருளாதார அமைப்பில் கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடமான அணுகுமுறைகள் ஏற்படும். அந்த விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்ளுகிற சூழல்களில் வெற்றிகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். எதிர்பாராத புகழ் வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் திடீர் திருப்பங்கள் உருவாகும். குறிப்பாக கடன் புதிதாக வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. வீட்டில் உள்ள குடும்ப உறவுகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். பழைய வாகன பழுதுகளை சீர் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிதாக வீடு வாங்குவதற்கான அமைப்புகளும் உண்டு. பெண்களால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சில சங்கடமான அனுபவங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். ஜென்மச்சனி காரணமாக வர்த்தகம், செய்தொழில், வியாபாரம் சார்ந்த பணிகளில் சற்று பின்னடைவான சூழல்கள் இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடமும் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில்துறையினர் புதிதாக தொழில்நுட்ப கருவிகளை வாங்குகின்ற சூழல்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு உயர்வான சூழல்கள் உண்டு. புகழ் மேம்படுகின்ற நாளாக, சிறப்புகள் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சங்கடங்கள் விலகும். எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற தன்மைகள் உண்டாகும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் நினைத்ததை சாதிக்கின்ற தன்மைகள் உண்டு. குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்ததாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் புகழ் மேம்படும் நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதரவு நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.